இன்று ஜூலை 14 உலக மஞ்சள் தினம், வேர்ல்டு டர்மரிக் டே. இந்தியர்களின் வாழ்வியலில் மஞ்சள் இல்லாமல் ஒரு நாள் கூட முழுமையடையாது என்று சொல்லும் அளவுக்கு மஞ்சள் நம் வாழ்க்கை முறையில் இன்றியமையாத பொருளாக இருந்து வருகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் முதலே இந்தியாவின் மஞ்சள் பயன்பாடு குறித்த சான்றுகள் கிடைக்கின்றன. சிந்துவெளி மக்கள் மஞ்சளை விளைவித்தது அகழ்வாராய்ச்சிகள் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. மேலும் அங்கு கிடைத்த பானைகளை ஆராய்ந்ததில் இஞ்சி, பூண்டு, மஞ்சள் ஆகியவை சமையல் செய்ய பயன்படுத்தப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே மஞ்சளின் தாயகம் பண்டைய இந்தியாதான் என்பது உறுதிபட தெரிய வந்துள்ளது. முழு மனதுடன் நாம் மஞ்சளை ஏற்றுக்கொண்டிருக்கும் விதமும் மஞ்சள் உபயோகத்தின் மீது கொண்டிருக்கும் அதீத நம்பிக்கையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பரிச்சயத்தின் மூலமாக மட்டுமே வர முடியும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் மஞ்சளின் மருத்துவ பயன்கள், சமையலில் முக்கியத்துவம் மற்றும் பண்பாட்டு தாக்கம் ஆகியவற்றை கொண்டாடும் ஒரு சிறப்பு நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் மஞ்சளின் ஆரோக்கிய பயன்கள், வரலாறு மற்றும் அதன் பல்துறை பயன்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நோக்கம். இந்திய, ஆசிய மற்றும் உலகளாவிய உணவுகளில் முக்கிய மசாலா பொருளாக அன்றாட சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய பண்பாட்டு மற்றும் சடங்குகள், மஞ்சள் நீராட்டு விழா, இந்திய திருமணங்களில் மங்கள பொருளாக பயன்படுகிறது. மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுவதால் வீட்டு வாசலில் வெள்ளிக்கிழமையானால் மெழுகி பூசவும் அழகு சாதன பொருட்களில் ஒரு அங்கமாகவும் இருந்து வருகிறது. மஞ்சளின் மருத்துவ பயன்கள் என்னவென்றால், இயற்கை எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கும், இம்யூனிட்டி பூஸ்டர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச், தொற்று நோய்க்கு எதிராக செயல்படும், ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சமையலுக்கு பருப்பு வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடுங்கள். 2 நாள் ஆனாலும் அந்த பருப்பு கெடாது. பைத்த மாவு, மஞ்சத்தூள், பால் ஏடு, துளி தேன் சேர்த்து பன்னீர் விட்டு கலந்து முகத்தில், கை கால்களில் பூசி குளியுங்கள். வறண்ட சருமம் மிருதுவாகி பளிச்சென மாறும். இரவு தூங்கும்போது 1 டம்ளர் பாலில் மிளகுத்தூள், சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து குடியுங்கள். நன்றாக தூக்கம் வரும். தொண்டை பிரச்சனை இருக்காது.